முதல் ஓய்வு நாளில் இந்த தெய்வீக ஆராதனை வேளையில கர்த்தருடைய மகத்துவமான வேத சத்தியத்தை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் அபிர்வாதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதமான வேத வாக்கியங்களை நாம் கேட்டு கர்த்தருக்கு நாம் இந்த நாளிலே மகிமை செலுத்தும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத சத்தியத்தின் தலைப்பானது 10 கட்டளைகள், 10 ஆசீர்வாதங்கள். 10 கட்டளைகள் நமக்கு எப்படி 10 ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். இன்னைக்கு 10 கட்டளைகள் என்று சொன்னவுடனே மனிதர்கள் அல்லது தேவ பிள்ளைகள் நினைக்கிறார்கள் அது மிகவும் கடினம், அதை எப்படி கடைபிடிப்பது, அதை எப்படி கை கொள்வது என்று நினைக்கிறார்கள். அதை நாம் 10 கட்டளைகளாக நாம் நினைப்பதினாலே அல்லது சட்ட திட்டமாக அதை நினைப்பதினாலே அதை கடைபிடிப்பதற்கு நாம் ஐயப்படுகிறோம். அதையெல்லாம் கடைபிடிக்க இந்த உலகத்தில் ஒருவராலும் கூடாமல் போயிற்று என்று நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே இந்த 10 கட்டளைகள் 10 ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை மிக மிக ஆச்சரியமாக இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் கண்களை திறந்து இந்த 10 கட்டளைகள் எப்படி எனக்கு 10 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒருவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஹோட்டலுக்கு சென்றிருந்தார். அவர் அந்த ஹோட்டலில் சென்று ஆகாரம், அவருக்கு வேண்டிய உணவு ஆர்டர் செய்தார். அவருக்கு வரவேண்டிய உணவு தாமதமாகிக் கொண்டிருந்தது. அவரும் அந்த ஹோட்டல்ல காத்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் ஒரு சிறு கூட்டம், வாலிபர் கூட்டம் அந்த ஹோட்டலுக்குள் வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த இருக்கைக்கு, மேஜைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இருக்கைகளிலே அவர்கள் அமர்ந்தார்கள். அவர்களும் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆர்டர் செய்தார்கள். அந்த வாலிபர்கள் என்ன உணவு ஆர்டர் செய்தார்களோ அது உடனே அவருடைய மேஜைக்கு வந்தது. அந்த வாலிபர்கள் அந்த மேஜையில் வந்த உணவை உண்கிறதுக்கு முன்பதாக அவர்கள் சொன்னார்கள், பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த நபருக்கு இன்னும் ஆகாரம் வராததினாலே அந்த வாலிபர்கள் ஒருவன் சொன்னான், நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு ரெகுலர் கஸ்டமர், நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு ஆர்டர் செய்த உடனே எங்களுக்கு ஆகாரம் வந்துவிட்டது, நாங்கள் ரொம்ப பிரசித்தம் பெற்றவர்கள், விசேஷமானவர்கள், ஆகினாலே இந்த ஹோட்டல் எங்களை உடனே கவனிக்கிறது என்று அந்த வாலிபன் சொன்னது இன்னும் தன்னுடைய ஆகாரத்துக்காக, உணவுக்காக காத்து கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு வேதனை கொடுத்தது. ஆகவே அவர் தீர்மானித்தார், இனிமேல் இங்கே உட்கார்ந்து இருப்பது நமக்கு சரியல்ல என்று அந்த ஹோட்டலை விட்டு எழுந்து போய்விடலாம் என்று எழுந்து நின்ற போது அந்த ஹோட்டலில் இருக்கிற வேலை செய்கிறவர் வேகமாக ஓடி வந்து, சார், நீங்கள் எங்கே புறப்பட்டு போகிறீர்கள்? உங்களுக்காக பிரத்யேக உணவு, விசேஷமான உணவு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த மனிதன் கேட்டார், நான் கேட்ட உணவு இன்னும் வரவில்லை, எனக்காக எதற்காக ஒரு பிரத்யேக உணவு அல்லது விசேஷ உணவு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த ஹோட்டலுடைய முதலாளி ஓடி வந்தார். ஓடி வந்து அந்த ஆகாரத்துக்காக காத்து கொண்டிருந்து கிடைக்காமல் வேதனையோடு இருந்து அந்த ஹோட்டலை விட்டு வெளியில ஏறலாம், வெளியே போகலாம் என்று நினைத்து வெளியே போக வேண்டும் இருந்த அந்த நபரை பார்த்து அந்த ஹோட்டல் மேலாளர், ஹோட்டலுடைய அந்த உரிமையாளர் சொன்னார், நீங்கள் ஹோட்டலுக்குள் வரும்போதே என்னுடைய சிசிடிவி கேமராவில் உங்களை பார்த்தேன், நீங்கள் யார் என்று நான் அறிந்து கொண்டேன், நீங்களும் நானும் ஒன்றாக நம்முடைய பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்தோம், நாம் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை பார்த்தவுடனே கண்டுபிடித்து விட்டேன்,
நீங்கள் என்னுடைய நண்பர், என்னோடு கூட படித்தவர் என்பதை நான் அறிந்தேன். ஆகினாலே உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆகாரத்தை ஆயத்தம் செய்யும்படியாய் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காத்திருந்தால் உங்களுக்கு அருமையான ஆகாரம், என்னுடைய நண்பனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த மனிதன் வியப்படைந்தான், ஆச்சரியம் அடைந்தான். அவன் உட்கார்ந்தான். ஒரு 6 வேலைக்காரர்கள் ஓடி வந்து அவருக்கு நல்ல ஆகாரத்தை பரிமாறினார்கள். பக்கத்தில் உட்கார்ந்த வாலிபர்கள் முகம் சுருங்கி போனது. நாம் நினைத்தோம், நாம் தான் விசேஷமானவர் நினைத்தோம். ஆனா நம்மளை விட விசேஷமானவர் இங்கே இருக்கிறார். நமக்கு வேலைக்காரர்கள் தான் வந்து ஆகாரம் கொடுத்தார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கோ அந்த ஹோட்டலுடைய முதலாளி, மேலாளர் அவருக்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுக்கிறார். எவ்வளவு விசேஷமானவர் என்பதை அந்த வாலிபர்கள் கண்டு வெட்கம் அடைந்தார்கள். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில ஒரு சுகத்தை எதிர்பார்த்து அது தாமதிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒரு பிரச்சனை இன்னும் தீரவில்லையே, இன்னும் அந்த பிரச்சனை என்னை விட்டு போக மாட்டேங்கிறது என்று நினைத்தால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் ஏதோ விசேஷமானவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் தாமதித்தாலோ உங்களுக்கு சிறப்பான மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் இந்த புதிய மாதத்திலே, இந்த 8வது மாதத்திலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அநேக வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த நாளிலே மிக விசேஷமாக வேதாகமத்திலே எத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறது, எத்தனை வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி, இந்த நாளிலே மிக ஆச்சரியமாக ஆண்டவர் தம்முடைய சொந்த விரலினால் எழுதி கொடுத்த, மோசேக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த 10 பிரமாணம், அந்த 10 கட்டளைகள், அது நமக்கு பாரமா அல்லது ஆசீர்வாதமா? இன்றைக்கு 10 கட்டளைகளை பாரமாய் நினைக்கிறதுனால அதை கடைபிடிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். அது பாரம் அல்ல, அது ஆசீர்வாதம், அது வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் என்பதை நாம் இந்த காலைகளில் சிந்திக்கும்படியாக, தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாளின் செய்தி உங்க வாழ்க்கையை புரட்டி போடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களுடைய எண்ணங்களை மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் எழுதி கொடுத்த 10 கட்டளை, அந்த சட்டத்திட்டமான கட்டளை எப்படி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதமாக அது நமக்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே எத்தனை வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த வேதம் முழுவதிலும் 8810 வாக்குத்தத்தங்கள் வேதம் முழுவதிலும் இருக்கிறது. அதில் புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் 7706 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதிகமான வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. 7706 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள், பிளெஸிங்ஸ் என்று சொல்லுகிறோமே, ஆசீர்வாதங்கள் பழைய ஏற்பாட்டில 7706 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 1104 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, நான் எதுக்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கும், அவர் சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அது வீணா போகாது. அது நம்முடைய வாழ்க்கையில அது நமக்குரியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அநேகருக்கு தெரியல வேதத்தில் எத்தனை வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று. ஆகினாலே இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். அன்பானவர்களே, வேதாகமத்திலே வேதம் முழுவதிலும் 8810 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 7706 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்களும், புதிய ஏற்பாட்டிலே 1104 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இதிலே மிக அதிகமான வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்தது என்று சொன்னால், தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் 7487 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள். 7487 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள்
பரலோகத்தின் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். மனிதன் தேவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் எத்தனை என்றால், மனிதன் தேவனுக்கு சொன்ன, தேவனோடு கூட வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதங்கள் எத்தனை என்றால் 290 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதுல சங்கீதத்தில் மட்டுமே 235 வாக்குத்தத்தங்கள் மனிதன் தேவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதமாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் 2 இருக்கிறது. பரிசுத்த வேதத்துல 2 வாக்குத்தத்தங்கள் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். தேவதூதர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவதூதர்கள் எத்தனை வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார்கள் என்று சொன்னால் 28 வாக்குத்தத்தங்கள் தேவதூதர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுல 23 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் லூக்காவின் சுவிசேஷத்தில் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். சாத்தானும் வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். சாத்தான் கொடுத்த வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் எத்தனை என்றால் 9 கொடுத்திருக்கிறார். அதுல அசுத்த ஆவிகள் 2 வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறது. அசுத்த ஆவிகள் 2 வாக்குத்தத்தம் பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, லேவியராகமம் 26வது அதிகாரத்திலே மாத்திரம் 94 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் மாத்திரம் 94 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சங்கீதம் 37வது சங்கீதத்தில் 43 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சங்கீதம் 37ல் 43 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சங்கீதம் ஒரே ஒரு சங்கீதத்துல 37வது சங்கீதத்தில் 43 வாக்குத்தத்தங்கள், அதிகமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. உபாகமம் 28வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான அதிகாரம். அதிலே ஆசீர்வாதமும் இருக்கிறது, அதிலே சாபம் இருக்கிறது. அதில் எத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது இன்னைக்கு அநேகருடைய கேள்வியா இருக்கிறது. உபாகமம் 28வது அதிகாரத்தில் 28 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 28வது அதிகாரம் 28 ஆசீர்வாதங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவாய் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தில 5 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு வசனத்திலே, அதுதான் வேதத்தில் உள்ள வசனங்களிலே அதிகமான ஆசீர்வாதம் உள்ள ஒரு வசனம். 5 வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வசனம் என்னவென்றால் ஏசாயா 51வது அதிகாரத்திலே 6வது வசனத்தில் அந்த 5 வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வசனம் ஏசாயா 51:6 இருக்கிறது. அன்பானவர்களே, மனிதன் தூதனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 1 வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதன் தூதனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் 1 இருக்கிறது. அன்பானவர்களே, மிக மிக ஆச்சரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்திலே வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதமே இல்லாத ஒரே ஒரு புஸ்தகம், ஒரே ஒரு நிருபம் என்னவென்றால் அது தீத்து நிருபம் என்று நாம் அறிகிறோம். தீத்துவின் நிருபத்திலே எனக்கு அன்பானவர்களே, அதுல ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும் இல்லை என்பதை நமக்கு வேதம் பதிவு செய்கிறது. அன்பானவர்களுடைய பிள்ளைகளை, இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக பிரத்யேகமாக விசேஷமாக அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஏராளம். நாம் இப்பொழுது சொன்னபடி எனக்கு அன்பானவர்களே, வேதத்துல எத்தனை வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. அத்தனையும் யாருக்கு என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைத்துக் கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு இருக்கிறது. ஆகினால்தான் இத்தனை வாக்குத்தத்தங்கள் பரிசுத்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகும் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய யோபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களோடு கூட வா. உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்
இருக்கிறார் என்றார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உரியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாரா? 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரே, உமது அடியானுக்கு நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினேன். நல்ல விசேஷங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக பண்ணி இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நல்ல விஷயம். பிரியமானவர்களே, அது நல்லவைகளா இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய சொந்த விரலினால அவர் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளைகள், அது நமக்கு பாரமா? அது நமக்கு நல்ல விஷயமா? அது நம்மை துக்கப்படுத்துமா? அது நம்மை பாரப்படுத்துமா? அது நம்மை வேதனைப்படுத்துமா? அது செய்ய முடியாம இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. அது எல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்கள். இப்பொழுது நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுது அந்த 10 கட்டளைகளை தம்முடைய சொந்த வெள்ள எழுதி கொடுத்தார்? அவர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அல்ல, அவர்கள் அழைத்து எகிப்து தேசத்தில் இருந்து அவர்களை மீட்டு எடுத்து அடிமத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர்கள் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததுதான் அந்த 10 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள். 10 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு அதைத்தான் நாம் பரிசுத்த வேதத்தில் சிந்திக்கிறோம். நல்ல வாக்குத்தத்தங்களை, நல்ல விஷயங்களை அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். நாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போவதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள். எனக்கு அன்பானவர்களே, நாம் யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் பேசி சொல்லிய வார்த்தைகள் ஆவின. அவர் பேசி சொல்லிய வார்த்தைகள் ஆவின. அந்த 10 கட்டளைகள் அவர் பேசின வார்த்தை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாது. அப்படியானால் அவர் எழுதி கொடுத்த 10 கட்டளைகளை ஒன்றும் தவறி போகாது என்பது மிக மிக அவசியமான வேத சத்தியமாயிருக்கிறது. 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். தேவரே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினே. உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். அவர் சொன்ன வாக்கு, அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன அந்த 10 கட்டளை இருக்கிறது, அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அது பாரமா? கர்த்தர் சொன்ன வாக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உள்ள 10 ஆசீர்வாதங்கள். அந்த யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த 10 வாக்குத்தத்தம் உள்ள வேத வசனம், வேத வார்த்தை. எனக்கு அது நமக்கு பாரமா? அது நமக்கு சாபமா? அது நம்ம செய்ய முடியாதா? அதை ஆண்டவர் ஒழித்து விட்டாரா? இல்ல, அது நமக்கு ஆசீர்வாதம். அது நமக்கு வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம். இன்னைக்கு அது வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் இந்த தேவ பிள்ளைகள் அறியாமல் இருக்கிறதுனாலே அதை சிலுவையில் ஆண்டவர் ஒழித்து விட்டார். அதை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு தேவையில்லை என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகள், இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கும் அந்த கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைப்படி செய்கிறவன் பாக்கியவான். அந்த கட்டளைப்படி கடைபிடிக்கிறவன் பரலோகத்திற்கு
வீட்டுக்கு பிரவேசிப்பார், வாசல் வழியாய் பிரவேசிப்பார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதமான அந்த 10 கட்டளைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன செய்யாது, வீணாக தரையில விழாது. அதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த 10 கட்டளை நாம் நடக்க போறோமா? இல்ல, அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறார். அவர் நாம் செய்வதற்கு உதவி செய்ய போகிறார். எவ்வளவு நல்ல வாக்குத்தத்தம் பிரியமானவர்களே. இப்பொழுது 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். அவன் கர்த்தரை நோக்கி பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். பிள்ளைகளே, அவருடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மை சுகமாக்குகிறவர், நம்மை குணமாக்குகிறவர். அப்படியானால் ஆண்டவர் கொடுத்த அவருடைய 10 கட்டளைகள் வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் என்று சொன்னால், அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது அது ஆசீர்வாதம் என்று நாம் எண்ணும் போது நாம் சுகமடைகிறோம், நாம் பலனடைகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அவருடைய அந்த கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுத்து கவனித்து கேட்டு அதன்படி நடப்போமையானால் கர்த்தர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலே 33வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 13. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றி இருக்கிறார். நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற ஆவிக்குரிய இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது உங்க மனதிலே ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஆகிலோ தீர்க்க தரிசனத்தை ஆகிலோ அழிக்கிறதுக்கு வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கே வந்திருக்கிறார். அப்படியானால் அந்த நியாயப்பிரமாணம், ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம், அது வாக்குத்தத்தம், அது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். அதை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே அவர் இருக்கிறார். இப்பொழுது எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும். யார் அந்நியர்கள்? எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேலை அல்லாத, இஸ்ரவேல் ஜனத்தை சேராத அனைவரும் அந்நியர்கள். அவர்களுக்கு என்ன இல்ல? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் என்ன இல்ல? 10 கட்டளைகள் அவர்களுக்கு இல்ல. ஆண்டவர் யாருக்கு இந்த 10 கட்டளைகள் உள்ள வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறார் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலாகிய ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலின் ஜனத்தின் காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறவர்களுக்கு அந்த சட்டத்திட்டம் இல்ல, அந்த கட்டளை இல்ல, அந்த வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்ல. இன்றைக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில் தேவநாட்டுகளுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வெளியில இருக்கிறவர்கள் அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதமான அந்த 10 கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மீதமான ஜனங்களுக்கு மாத்திரமே ஆண்டவர் அந்த 10 கட்டளைகள் ஆகிய வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திலே மிக உன்னதமான வாக்குத்தத்தம் என்னவென்றால் 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது, அப்படியானால் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். எப்படி வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார்? நித்திய ஜீவனை அடையணும்னா அந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்கணும். அந்த 10 கட்டளை நமக்கு ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை அவரே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியா செய்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எத்தனை பாக்கியம், எத்தனை ஆசீர்வாதம்! 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம்
வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் ஒண்ணு கூட இல்லாதுங்க, ஒண்ணு கூட நடக்காம போகாது. எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஏன்னா அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உள்ள அந்த 10 கட்டளைகள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றது, அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதம், அத்தனையும் நமக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன மிக உன்னதமான வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று, ஏனென்றால் அது வாக்குத்தத்தம். அது எப்படி அழியும்? அவர் ஒரு முறை வாக்கு பண்ணினார், அவர் வாக்கு பண்ணினது அது யாரும் அழிக்க முடியாது. அது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த நியாய பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஏன்னா அது எல்லாம் வாக்குத்தத்தம், அது எல்லாம் வாக்குத்தத்தம். 5:18 வாசிப்போம். வானமும் பூமியை ஒளிந்து போனாலும், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், நியாய பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறமளவோ, நியாய பிரமாணத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவோ, அது ஒரு சிறு எழுத்தாகிலும், அது ஒரு சிறு எழுத்தாகிலும், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ரொம்ப மெய்யாகவே சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? அந்த 10 கட்டளையில உள்ள ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. ஏன்னா அத்தனையும் வாக்குத்தத்தங்க, அத்தனை நமக்கு ஆசீர்வாதம். அது எப்படி ஒளிந்து போகும்? இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு சிலுவையில ஒளிச்சான்னு சொல்றாங்களே, எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் எப்படி பித்து பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 கட்டளை தேவன் நமக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதம். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் பேசி சொல்லிய வார்த்தைகள், அது வார்த்தையின் இடத்துல வாக்கு என்று மூல பாஷையில போடப்பட்டிருக்கிறது. நான் ஒவ்வொன்றாக சொல்ல போகிறேன். நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட போகிறீர்கள். எனக்கு அதிகமான நேரம் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேகமாக கர்த்தருடைய வேதத்தை யாத்திராம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராம் 20வது அதிகாரத்துல இந்த 10 கட்டளை எப்படி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, எப்படி அந்த 10 கட்டளை அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக, உங்களை ஆச்சரியப்படுத்தும்படியாக இன்னைக்கு ஆவியானவர் மிக மிக ஆச்சரியமான சத்தியத்தை உங்களுடைய இருதயத்துல அவர் விதைக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாத்திராம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவே, இந்த 10 கட்டளை அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு, அவருடைய வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதம். எப்படி? 10வது 10 வார்த்தைகள், 10 வாக்குத்தத்தம், 10 வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்கள். இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, பாருங்க, இப்ப யாத்திராம் 19வது அதிகாரம் 5வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. என் வாக்கின் என்ன அர்த்தம்? என் வாக்கு என்ன? அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு என்ன செய்யணும்? உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள். நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடைய. பூமி எல்லாம் கர்த்தருடைய வாக்கை கேட்டு, அவருடைய வேத வாக்கை கேட்டு, வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதத்தை கேட்டு அதன்படி நாம் நடப்போமையானால் நாம் அவருக்கு சொந்த ஜனமாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நாம் 10 கட்டளைகளை சற்று வேகமாக ஒவ்வொன்றாக நாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த வேத சத்தியம் மிக மிக அற்புதமான சத்தியம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்கிறாத மிக விலையேறப்பட்ட சத்தியம் பிரியமானவர்களே. இப்பொழுது 10 கட்டளையில முதலாவது கட்டளை என்னவென்றால், யாத்திராம் 20வது அதிகாரம், உண்டாயிருக்க வேண்டாம். உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இப்பொழுது மூல பாஷையில, எபிரேய பாஷையில என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாகிருக்க வேண்டாம் என்று
கொடுக்கப்படாமல் அங்க எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க மாட்டாய். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க மாட்டாய். வாக்குத்தத்தனாலே உனக்கு எந்த தெய்வத்தையும் நீ வைத்துக் கொள்ள மாட்டாய். எவ்வளவு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே, எவ்வளவு வாக்கு. அது ஆங்கிலத்திலே நாம் Thou shalt have no other gods before me. Thou shall have no other gods before me. இதை மூல பாஷையில எப்படி இருக்கிறது என்று சொன்னால், Thou will not have no other gods before me. Thou will not have no other gods before me. நீ என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க மாட்டாய். எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்க. இந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இது ஏதோ கட்டளை, இது ஏதோ நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை தான் சிலுவையில ஒழிச்சிட்டாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கொடுத்த வாக்கு தத்தமான ஆசீர்வாதம் என்னன்னா, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க மாட்டாய், உண்டாயிருக்க மாட்டாய் என்பதுதான் மிக மிக அற்புதமான சத்தியம். இப்பொழுது இரண்டாவது கட்டளை என்ன? யாத்திராம் 20:4 வாசிப்போம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இதை எப்படி மூல பாசம் இருக்கிறது சொன்னால், நீ ஒரு விக்கிரகத்தையாகிலும் ஒரு சொர்பத்தையாகிலும் உனக்கு உண்டாயிருக்க மாட்டாய். எவ்வளவு வாக்கு தத்தங்க. இதுதான் வாக்கு தத்தம். இதைத்தான் மூல பாஷையில எபிரேய பாஷையில் இருக்கிறது. அதை ஆங்கிலத்தில எனக்கு அன்பானவர்களே வாசிப்போம். Thou shalt not make unto thee any graven image or any likeness of anything that is in heaven above, or that is in the earth beneath, or that is in the water under the earth. இது மூல பாஷையில எப்படி இருக்கிறது என்றால், thou will not make, உண்டாயிருக்க மாட்டாய். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் மாட்டாய். இதல்லவா வாக்கு தத்துவம். இப்பொழுது மூன்றாவது கட்டளை என்ன? யாத்திராம் 20:7. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். இது மூல பாஷையில எப்படி இருந்திருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. வாக்கு தத்தம் உள்ள ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. அது உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் மிருக ஜீவனானாலும் யாதொரு வேலையும் செய்ய மாட்டாய், செய்ய வேண்டாம் என்று இருக்கிறது. மூல பாஷையிலே செய்ய மாட்டாய். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இது கர்த்தருடைய உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனத்தாராகிய நம்மோடு ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை தெரியுமா? நீ 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள்ல யாதொரு வேலையும் செய்ய மாட்டாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, thou will not do any work. Thou shall not அல்ல, will not. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. உங்கள் கண்கள் திறக்கிறதா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவனித்து பாருங்கள். யாத்திராம் 20வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிப்போம். 5வது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று அல்ல, கனம் பண்ணுவாய். அதுதானே வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம். நீ கனம் பண்ணுவாய். You will honor, you shall அல்ல, you will honor thy father and thy mother. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான வேத சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து 6வது, கொலை செய்யாதிருப்பாய். யாத்திராம் 20:13 விபச்சாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாயாக.
களவு செய்யாதிருப்பாய். Thou will not kill. Thou will not commit adultery. Thou will not steal. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியம்! கொலை செய்யாதிருப்பாய், விபச்சாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய். இதைத்தான் ஆண்டவர் மோசேக்கு எழுதி கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை ஏதோ காரியம் என்று நினைத்து, அது எவ்வளவு கடினம் என்று நினைத்து, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேலான வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம். இப்பொழுது அன்பானவர்களே, நாம் அடுத்த கட்டளை பார்ப்போம். யாத்திராம் 20:14. எனக்கு அன்பானவர்களே, ஒன்பதாவது கட்டளை, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். நீ சொல்லவே மாட்டாய். எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஆச்சரியம்! அது தேவ பிள்ளைகளாக்கி நமக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, அதை ஆண்டவர் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் உள்ளத்துல எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய மாட்டாய், பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறாங்க. அது நல்ல வாக்குத்தத்தம். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த 10 கட்டளைகள், இந்த 10 சட்டதிட்டமாகிய நியாயப்பிரமாணம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமா சாபமா என்று சொன்னார். அது ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம். அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து நிறைவேற்றுவார். 10வது கட்டளை என்ன? 17வது வசனம். என்னுடைய வீட்டை இச்சியாதிருப்பாய். என்னுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் இன்னும் பெண்ணுக்குள்ள யாதென்றையும் இச்சியாதிருப்பாய். Thou will not bear false witness against thy neighbor. Thou will not covet thy neighbor's house. Thou will not covet thy neighbor's wife or nor his manservant. எனக்கு அன்பான எப்படி பிள்ளைகளே, ரொம்ப ஆச்சரியமாக இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மூல பாஷையில இந்த 10 கட்டளையை எழுதி கொடுக்கும் போது ஆண்டவர் எவ்விதமாக எழுதி கொடுத்து என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீ செய்யாதிருப்பாய். எவ்வளவு ஆச்சரியமான வேத சத்தியம்! எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரமாணம் ஆசீர்வாதம், தேவனுடைய பிரமாணம் வாக்குத்தத்தம், தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய குணம், தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய பிரதிபலிப்பு, தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய நீதி, தேவனுடைய பிரமாணம் தேவனுக்கு தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்தம், தேவனுடைய பிரமாணம் அவரோடு கூட வைத்திருக்கிற நல்ல உறவு. எனக்கு அன்பானவர்களே, அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த 10 கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உள்ள உடன்படிக்கை. நீ செய்யாதிருப்பாய், நீ செய்ய மாட்டாய் என்பதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட சேர்ந்து உடன்படிக்கை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நீ செய்யாதிருப்பாய், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அது பாரம் அல்ல, அதை இலகுவாக்கி கொடுக்கிற தேவன் நானாக இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு இந்த 10 பிரமாணத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்கிறார். எவ்வளவு ஆச்சரியம்! எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த 10 கட்டளையை யார் கடைபிடிப்பார்கள் என்று சொன்னால், முதலாவது தேவனை நம்புகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த 10 கட்டளையை செய்து முடிக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். நீங்க எல்லாரும் அதை செய்ய முடியும். யார் என்றால் தேவனை நம்புகிற. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் இப்பொழுது வாசித்த சங்கீதம் 34:8 பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டார். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவன் சந்தோஷமான, அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவன் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கர்த்தரை நம்ப வேண்டும். அவன் கொடுத்த அந்த 10 கட்டளையை நம்ப வேண்டும். அந்த 10 கட்டளை நமக்கு ஆசீர்வாதம் என்பதை நாம் நம்ப வேண்டும். அது வாக்குத்தத்தம் உள்ள 10 கட்டளை என்பதை நம்ப வேண்டும். இரண்டாவதாக, நீதிமான்களுக்கு தான் ஆண்டவர் இந்த 10 கட்டளை கொடுக்கிறார். இந்த உலகத்தானுக்கு அல்ல, தேவனை ஏற்றுக்கொண்ட நீதிமான்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? இந்த வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதமாகிய 10 கட்டளை கொடுத்திருக்கிறார். நீதிமொழி 10:6 வாசிப்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். எனக்கு நீதிமானுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். நீதிமானுக்கு தான் இந்த 10 கட்டளையான வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தையான ஆசீர்வாதத்தை வாக்க ஆண்டவர் நீதிமான்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது யார் நீதிமான்கள்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியமா, அவன் தான் நீதிமான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு அன்பானவர்களே, யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவனுக்கு தான் ஆண்டவர் இந்த 10 கட்டளையை கொடுத்து அந்த 10 கட்டளைப்படி நடப்பதற்கு அவர் உதவி செய்து நீ இருப்பாய், நீ அதை செய்து முடிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் யாருக்கு என்று சொன்னார்? யாருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவம் மூடப்பட்டதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 32:1 வாசிக்கிறோம். மூன்றாவதாக யார் நீதிமான்கள்? சங்கீதம் 119:2 வாசிப்போம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு நம்முடைய சாட்சியை கைக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாத்திராகமம் 23:25 வாசிப்போம். ஆண்டவரை தான் சேவிப்பார்கள். நீதிமான்கள் யார்? அவர்கள் தேவனை சேவிப்பார்கள். அவரை சேவிக்கிறவர்கள் சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை விளக்குவார். எனக்கு அன்பான தேவனே, அவரை சேவிப்பது நீதிமான்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். கிரியையெல்லாம் முடித்த பின்பு அவர் ஓய்ந்திருந்தபடியால் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஓய்வு நாளை ஆசரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், பிரியமானவர்கள். அவர்கள் நீதிமான்கள். நான் நீதிமான்கள் யார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த நீதிமான்கள் யார்? மல்கியா 3:10 வாசிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்படி வருஷிக்க பண்ணார் என்று சொன்னார். நீதிமான்களுக்கு ஆசீர்வாதம். யார் நீதிமான்? யார் கர்த்தருக்கு உண்மையால் தசமபாக காணிக்கிறார் அவன் நீதிமான். சங்கீதம் 1:2 வாசித்தோம். ஆலோசனையிலே நீதிமான் நடக்க மாட்டான். ஆவியுடைய வழியிலே நீதிமான் நிற்க மாட்டான். பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல நீதிமான் உட்கார மாட்டான். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாய் தியானமாய் பிரியமாய் இருக்கிற மனுஷன் நீதிமான். நீதிமான் அவனே நீதிமான், அவனே நீதிமான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன ஆச்சரியம் எனக்கு அன்பானவர்களே. இந்த அருமையான காலை வேளையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது மூன்றாவதாக தேவன் நம்மை வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் யாருக்கு என்று சொன்னார். யாக்கோபு 1:12 வாசிப்போம். சோதனை வரும்போது அதை சகிக்கிறவன் தான் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் 3. அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆசீர்வாதம், வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதம். நீதிமான்களுக்கு வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதம். யார் நீதிமான்? அவரை சேவிக்கிறவர்கள், அவரை தொழுது கொள்கிறவர்கள், வேதத்தை பிரியமாயிருக்கிற தேவ பிள்ளைகள், பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக் கொண்டவர்கள் நீதிமான்கள். என் அன்பானவர்களே, இப்பொழுது மூன்றாவதாக யார் பாக்கியவன் என்று சொன்னார். வருகிற சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா அவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10 கட்டளைகள் நமக்கு இடர்களாக அல்ல, நமக்கு சாபமாக அல்ல. இந்த 10 கட்டளைகளையும் ஆண்டவர் சிலுவையில ஒழிக்கவில்லை, அதை நிறைவேற்றுவதற்காக கொடுத்திருக்கிறார். ஏன் அதை நிறைவேற்றணும்? அது வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம், அது உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதம். ஆகினாலே கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு சொன்னதை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் வைத்து ஜெபித்து, ஆண்டவரே இந்த பிரமாணத்தின்படி எங்களை நடத்தும், இந்த பிரமாணத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரையும் அபிரதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.